வெல்கம் டு பாப்பா தமிழ் உலகம். காக்கையும் நரியும் குழந்தைகள் சிறுகதை. ஒரு அழகான காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு புத்திசாலி காக்கை வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் காலை காக்கை உணவு தேடி பறந்து சென்றது. அப்போது அது ஒரு வீட்டின் அருகே ஒரு சுவையான வடை கிடைப்பதை கண்டது. காக்கை மிகவும் சந்தோஷமாகி அந்த வடையை எடுத்துக்கொண்டு தனது மரத்திற்கு திரும்பி வந்தது. அது மரத்தின் உயரமான கிளையில் அமர்ந்து அமைதியாக அந்த வடையை சாப்பிட தயாரானது. அதே நேரத்தில் ஒரு பசி கொண்ட நரி அங்கே வந்தது. அது பல நாட்களாக சரியாக உணவு கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்தது. காக்கையின் வாயில் இருந்த வடையை பார்த்ததும் அதை எப்படியும் வாங்க வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்டது. அது காக்கையை பார்த்து இனிமையாக பேசத் தொடங்கியது. அன்புள்ள காக்கையே, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். நான் கேள்விப்பட்டேன் உன் குரல் மிகவும் இனிமையானது என்று. நீ ஒரு பாடல் பாடினால் இந்த காடே மகிழ்ந்து கிடக்கும். காக்கை இதை கேட்டதும் மகிழ்ச்சியில் மிதந்தது. தான் பாட வேண்டும் என்று நினைத்து உடனே வாயை திறந்தது. அந்த ஒரு கணத்தில் அதன் வாயில் இருந்த வடை கீழே விழுந்தது. நரி அதற்காகவே காத்திருந்தது. அது உடனே வடையை எடுத்துக்கொண்டு சிரித்துக்கொண்டே ஓடிவிட்டது. காக்கை அதை பார்த்து மிகவும் வருந்தியது. அதன் பிறகு காக்கை யாருடைய புகழ்ச்சியையும் எளிதில் நம்பாமல் எச்சரிக்கையாக இருக்க கற்றுக்கொண்டது. குழந்தைகளே, இக்கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் நேரி என்னவென்றால், புகழ்ச்சியை நம்பி ஏமாறக்கூடாது. எப்போதும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நன்றி. மீண்டும் வருகிறோம்.